நம்முடன் வானவர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இறை நம்பிக்கையாளர்களோடு வானவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5018வது ஹதீஸ். நாம் இரவு நேரங்களில் திருமறை குர்ஆனை நம்ம ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அந்த குர்ஆனை கேட்பதற்காக வானவர்கள் இறங்கி வருவார்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். குர்ஆன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வலியுறுத்துகிறான். குர்ஆன் ஓதப்பட்டால் அமைதியாக கேளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் இருக்குது. ஆனால் நம்ம குர்ஆன் ஓதுனோம் அப்படின்னா வானவர்கள் என்ன செய்வாங்க, இறங்கி வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு அழகான ஒரு சம்பவம். உசைத் இப்னு குதைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருக்கு யஹ்யான் ஒரு குழந்தையும் இருக்குது. ஒரு நாள் இரவு நேரத்தில் என்ன செய்கிறாரு, பைனமா ஹுவ யக்ரவு மினல் லைலி சூரத்துல் பக்ரா. அவர் இரவு நேரத்தில் சூரத்துல் பக்ரா ஓதிட்டுருக்கிறார். ஃபரஸஹு மர்பூத்துன் இந்தஹு, பக்கத்திலே அவருடைய குதிரையும் என்ன செய்கிறது, கட்டி போடப்பட்டிருந்துச்சு. இது ஜாலத்தில் ஃபர்ஸ், அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கும்போது அந்த குதிரை மிரள ஆரம்பித்தது. ஃபசக்கத்தத் ஃபகரஅ ஃபஜாலத்தில் ஃபரஸ். இவங்க அமைதியாக இருந்தால் அந்த குதிரையும் அமைதியாக இருக்குது. இவங்க குர்ஆன் ஓத ஆரம்பித்தா என்ன செய்யுது அப்படின்னா, அந்த குதிரையும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மாதிரி என்ன செய்யுது, குதிக்க ஆரம்பிக்குது. அப்போ பக்கத்தில் ஃபன்சரஃப வக்கான இப்னுஹு யஹ்யா கரீபம் மின்ஹா, அந்த குதிரைக்கு அருகாமையில் அவருடைய பையன் யஹ்யா என்ன செஞ்சார், இருந்தார். அப்போ என்ன செஞ்சார்னா, இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஃபஷ்ஃபக அன் துசீபஹு, அவர் ரொம்ப அருகாமையில் இருக்கிறனால அந்த குதிரை தன்னுடைய மகனை மிதிச்சிருமோ அப்படிங்கிறது என்ன செய்கிறாருன்னா, அந்த குர்ஆன் ஓதுறதை நிப்பாட்டிட்டு அப்படி மேலே பார்க்குறாரு. ஒரு வெளிச்சமாக ஒரு ஒளியான ஒரு விஷயம் அப்படி மறைகிற மாதிரி என்ன செய்கிறார் பார்க்குறாரு. ஒரு ஒளி அப்படியே மறைகிற மாதிரி என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. மறுநாள் காலையில் அவங்கள்ட்ட எப்போதுமே ஒரு பழக்கம் இருக்கும், ஏதாவது ஒரு ஆச்சரியத்தக்க நிகழ்வாக இருந்தால் அடுத்த நாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ அதே போல் ஃபதம்மா அஸ்பஹ ஹத்தஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுநாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இக்ரா யா இப்ன ஹுதைர், இக்ரா யா இப்ன ஹுதைர், ஹுதைரே நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் ஓதுறதை நிப்பாட்டிட்டு ஃபன்சரஃப்து இலைஹி ஃபரஃபஅது ரஅஸி இல ஸமாஇ ஃபஇதா மிஸ்ல துல்லதி ஃபீஹா அம்சாலுல் மசாபிஹ். நான் அப்போ நிப்பாட்டிட்டு தான் என்ன செஞ்சேன் அப்படின்னா மேலே பார்த்தேன். மேலே பார்க்கும்போது விளக்குகளை போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அப்படி எனது மறைந்து போவதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்ன உடனே நான் பார்த்துட்டு வேகமாக வெளியே பார்த்தா வீட்டுடைய முற்றத்தில் பார்த்தேன். வெளியே பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தை காணலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ததிரி மாதாக்க, அந்த வெளிச்சம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்கிறாங்க. தில்கல் மலாயிகா, அவர்கள்தான் வானவர்கள். ஜனத் லி சௌத்திக்க, உன்னுடைய குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டு உன் அருகாமையில் அவங்க வந்திருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுற சத்தத்தை கேட்டு அருகாமையில் வந்திருக்கிறாங்க. வலவ் கரஅத ல அஸ்பஹ்த, நீ காலை வரை ஓதி இருந்தால் யந்துருன் நாசு இலைஹா, எல்லா மனிதர்களும் அவர்களை பார்த்துருப்பாங்க அப்படிங்க. நீங்கள் காலையில் வரைக்கும் ஓதி இருந்தீங்க அப்படின்னா எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, அவங்க மறைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இப்போ இரவு நேரங்களில் ஒரு மனிதர் திருமறை குர்ஆனை தனிமையில் உட்கார்ந்துருக்கும் போது சப்தமாக ஓதுறார் அப்படின்னா குர்ஆனை கேட்பதற்காக வானவர்களும் வருவாங்க அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பொதுவாக நம்ம குர்ஆன் ஓதுகிறோம், ஒரு பொதுவான இடத்துல உட்கார்ந்து ஓதுகிறோம். எல்லாரும் ஓதும்போது என்ன செய்கிறோம், அமைதியாக ஓதுகிறோம். தனிமையில் ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் சத்தமாக ஓதணும், பிறருக்கு கேட்பது போல் சத்தமாக ஓதணும். பொதுவாக குர்ஆனை சப்தமாக ஓதுறதும் கேட்பதும் நன்மைக்குரிய காரியமாக என்ன செய்யுது நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு.
அவர் தனிமையில் இருக்கும்போது நம்ம சப்தமாக ஓதும்போது குர்ஆனை மற்றவர்கள் கேட்குறாங்களா இல்லையா, மாணவர்கள் என்ன செய்வாங்க, குர்ஆனை கேட்பதற்காக இறங்கி வருவார்கள். அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆனை இரவு நேரங்களில் நம்ம என்ன செய்யணும், ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். தனிமையில் இருக்கும்போது அப்படி ஓதுவது என்பது நமக்கு நன்மையோடு இது போன்ற ஒரு வாய்ப்புகளையும் என்ன செய்வோம், பெறுவோம். மாணவர்கள் நம்மோடு திருமறை குர்ஆன் ஓதும்போதும் என்ன செய்வாங்க, இணைந்திருப்பார்கள். அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படித்தான் எல்லா காரியங்களிலும் மாணவர்களை அல்லாஹு தஆலா நம்மோடு இணைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்களோடு வானவர்களை அல்லாஹு தஆலா இணைத்து அதன் மூலமாக அடியார்களுக்கு என்ன நன்மைகளை தருகின்றேன் என்பதை வானவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவித்து கொண்டே இருக்கின்றான் என்பதைத்தான் இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட குர்ஆனை இரவு நேரங்களில் தனிமையில் சப்தமாக ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவானாக. குர்ஆனை அதிகமாக ஓதணும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.